பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆமோஸ் 5:6 கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அவரை தேடுகிறவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அதுதாங்க வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்ம தேடும் பொழுது நாம் பிழைப்போம் என்று வேதத்துல இந்த நேரத்துல கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டு விலகி நம்ம எத்தனை தூரம் நம்ம கடந்து போனாலும் கர்த்தர் மாத்திரமே நமக்கு நல்ல ஒரு கேடகமும் நல்ல ஒரு இரட்சகருமாய் இந்த உலகத்துல காண்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தரை தேடும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். கர்த்தரை விட்டு நம்ம பின்வாங்கி போகும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருப்போம். அதுதான் மீண்டும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி அன்பாய் தேற்றி அணைத்து கொள்ளுகிறது என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தரை முதலாவது தேடுங்க. அவரை தேடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். அவரை தேடும் பொழுது உங்களுடைய வியாதிகள் சுகமாகும். அவரை தேடும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். ஒருவேளை பைனான்ஸ் ப்ராப்ளம், அநேக ப்ராப்ளத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவை உண்மையா என் இரட்சகர் என்னோடு இருக்கிறார், அவரை நான் தேடுவேன், நான் பிழைக்க வேண்டும், என் தேவன் என்னை பிழைக்க உதவி செய்வார், ரட்சிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தரை நீங்க தேடி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வெளிச்சத்தையும் ஆசீர்வாதத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே, ஆலயத்திற்கு போங்க, வேதம் வாசிங்க, செபிங்க, கர்த்தரை தேடிக்கொண்டே இருங்க. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க கர்த்தரோடு இணைந்திருக்கும் போது எவ்வளவு ஆசீர்வாதமா இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா தெரியாதுங்க. ஆனா கர்த்தரை விட்டு நீங்க விலகி போயிருக்கும் போது பாருங்க, சின்ன கடுகளவு பிரச்சனை கூட உங்க வாழ்க்கையில ரொம்ப பெருசா காணப்படும். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுங்க, அவரை தொழுது கொள்ளுங்க, அவர் ஆராதிங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பிழைக்க ஆசீர்வதிக்க ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைய விசுவாசிக்கிறீங்களா? இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, கர்த்தரை தேடுவோம், நாம் பிழைப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் என்றென்று நம்மோடு இருக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க, கர்த்தரை தேடுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நாம் ஜெபிக்கலாம்.